ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து இப்போ நல்ல வீடியோஸ்க்கு வியூ போகுதுன்னு என் ஒய்ஃப் சொன்னால் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்காக இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, நாங்கள் காலையிலேயே பார்க் போயிட்டோம். ரொம்ப பாப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா பார்க்கில். வரும்போது நாவப்பழம் அப்புறம் பலாப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் செம ஃபன்னாக இருந்துச்சு. இன்றைக்கி டேயில் வந்து நான் என்ன ஸ்பெஷல் காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, எல்லாம் வந்து கார்டன் டூர் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் சொன்னாங்க. ஸோ என் ஒய்ஃப் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க, ஏன்னா வந்து இது வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த புராணத்துலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, கொடி போல் இருக்குன்னு. அது இது வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கிற செடி. அப்புறம் எப்போவுமே வந்து நாங்கள் மாவிளை கட்டி வச்சுருப்போம் வாசலில். அப்புறம் இந்த டெக்கரேஷன் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக என்னென்னா டக்குன்னு வளர்ந்துடும். அதனால் இது வந்து மஞ்சள் கொலை பொங்கலுக்கு வாங்கினதை அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பெரண்டை செடி. ஸோ காலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, பெரியவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் நல்லா வளரும். அப்புறம் இது கத்தாழை. இது வந்து சோத்து கத்தாழைம்பாங்க. இது வந்து எதுக்காகனா எங்கள் ஒய்ஃப் வந்து முடிக்காக வளர்க்குறாங்க. இது என்ன அப்படின்னா கனகாமரம்னு சொல்கிற ஒரு பூ வந்து அது வந்து காட்டு செடி மாதிரி, அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் செடி. அப்புறம் இது சங்குப்பூ செடி. ஸோ இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனகாமர மரம் தான், காட்டு மரம் தான் ரொம்ப நிறைய வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக துளசிக்கு தான் வாங்கணும். இது வந்து டேபிள் ரோஸு, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள்.